மனகான் படம் பார்த்துட்டேன். செம்ம சூப்பரா அற்புதமா பார்த்தீனாக்கா எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம பாலா டைரக்ஷன்ல எடுத்துக்கிட்டாலுமே எவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தாலும் சாதாரண ஒரு கேரக்டராகவே மாத்திருவாரு. ஹீரோக்கு தகுந்த மாரி பார்த்தீனாக்கா பாலா வரமாட்டாரு. பாலாவுக்கு தகுந்த மாரி தான் பார்த்தீனாக்கா எந்த ஹீரோ இருந்தாலும் வந்து ஆகணும். அதுதான் பார்த்தீனாக்கா பாலாவுடைய ஸ்டைலே சொல்லிடலாம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து எல்லா படமே பார்த்தீனாக்கா யார் ஹீரோனே தெரியாதுங்க. ஆனா அவர் வந்து பார்த்தீனாக்கா தொடர்ந்து யாரை காமிக்கிறாங்களோ படத்துல அவங்க தான் அதுல ஹீரோ. அப்படிதான் பார்த்தீனாக்கா ஸோ பாலா படமே இருக்கும். இந்த வனகான் படம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக அற்புதமாக எடுத்து வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ திருத்திர பார்த்தீங்கன்னாக்கா படங்கள் எப்படிலாம் நம்ம பார்த்தோமோ அதே போல் சில காட்சிகள் இருக்குது. எனக்கு பிடிச்ச காட்சிகள் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பார். அப்போது அருண் விஜய் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் போய் போட்டுருவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐ வரும்போது சொல்லுவார், இங்கே எல்லாம் அடிச்சு போட்டால் ஒன்றுமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னுவார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஐ வந்து இப்போ சொல்லுவார், ஏன் அடிச்சு போட்டால் ஆள் கிடையாது, இவனெல்லாம் அடிச்சு போட்டாக்கா யாரும் வந்து கேள்வி கேட்பாங்கன்னுவாங்க. யார் திருப்பி அடிப்பானோ அவனை எத்தனை வந்து வைக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. யாரு திருப்பியே அடிக்க மாட்டான், எவன் எதிர்த்தே பேச மாட்டானோ அவனை எத்தனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவன் மேல பொய்யான எஃப்ஐஆருக்கு எல்லாம் போட்டுவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா படத்துல சூப்பரா காட்சிகள் சொல்லியிருக்காங்க. இது சில பார்த்தீங்கன்னா அரசியலுக்கும் பொருந்ததான் நான் நினைக்கிறேன். ஸோ அரசியல்வாதிகளாம் நிறைய தவறுகள் செய்யறாங்க. அதே மாதிரி போலீஸும் பார்த்தீங்கன்னா சில தவறுகள் செய்யறாங்க. அது இந்த படத்துல வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. நம்ம அருண் விஜய் எடுத்துக்கிட்டாலுமே தொடர்ந்து ஒரு படம் எல்லாமே வில்லன் கெட்டப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம தலை அஜித் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்லன் கெட்டப்பு தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தாரோ அவர் இப்போ எப்படி பெரிய ஹீரோ ஸ்டாரா இருக்கிறாரோ அதே போல இவரும் பார்த்தா மிகப்பெரிய ஸ்டாரா வருவார்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்ப்பாங்க, நான் பெரிய பார்த்தீங்கன்னாக்கா ஏரோப்ளேன் வரணும், கார்ல வரணும், எனக்கு 10 பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பவுன்சர் எல்லாம் வரணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படிலாம் கிடையாது. அருண் விஜய் படம் எடுத்துட்டாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வெறும் வில்லன் கெட்டப்பை தான் எடுத்துட்டு இருக்காரு. மிஞ்சி போனா பின்னாடி 10 ரவுடிஸ் தான் பார்த்தீங்கன்னா 10 ரவுடிங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்துங்கன்னே இருப்பானுங்க. அப்படிதான் இந்த படத்துல ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அருண் விஜய்க்கு பேக்ரவுண்ட்ல நிறைய இருக்கு. நம்ம இந்த படத்துல ஸோ நம்ம மியூசிக்கும் சரி, பாடல் வரிகளும் சரி, ஸோ அம்மா அப்பாவா இருக்கணும் சரி, தங்கச்சி கேரக்டரா இருக்கக்கூடிய நிறைய பேருனாலும் சரி, எல்லாருமே இந்த படத்துல செம சூப்பரா அற்புதமா எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா 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 பாலாவுக்கு பைத்து முடிச்சிச்சு, கீபாத்துல போய் சேர்க்கணும். நிறைய பேர் பார்த்தா கமெண்ட் மூலியமா அவரை பத்தி போட்டுக்கினே இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு மாசமாவே பாலா பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அவர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா இருக்காரு யூடியூப்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாலாவுடைய படங்கள் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுச்சு. அதனால தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலா அவர்கள் யூடியூப்ல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்க காரணமே. அதனால சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. ஸோ அனைவரும் தேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா அவரு நடிச்சிருந்தா அவரோட ஸ்டைல்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு. இவரோட ஸ்டைல் இவர் இப்படி நடிக்கிறாரு.